பாருங்க கோதுமை மாவு கரைச்சி வச்சுருக்கேன். கோதுமை மாவு தோசை சுட போகிறேன். இனிப்பு தோசை, இதுக்கு பேர் இனிப்பு தோசை. மாவு கரைச்சி வச்சுட்டேன், நல்லா அழகாக வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து என்ன செய்யணும்னா இனிப்பு தோசை சுட போகிறேன். சுட்டுக்கிட்டு இருக்கிறேன் பாருங்க, சுட்டுருக்கிறேன். நல்லா எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். தோசை சுட்டுக்கிட்டு இருக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த தோசையை நான் எடுக்க போகிறேன். தோசை சுட்டுக்கிட்டு இருக்கிறேன். தோசை இந்த 3 தோசை சுட்டுட்டேன். 4 தோசை சுட்டுக்கிட்டு நல்லா எரியணும். அடுப்புனா எரியணும். சாமம்லாம் கஷ்டப்படாது. ஐயோ பத்தி கிடிச்சு நல்லா எரிஞ்சாதான் திக்குன்னு எரிஞ்சாதான் தோசை அப்படியே திக்குன்னு வேகும். கடகடன்னு சுட்டுக்கிட்டு ஓடுவேன். குளிருது. வெளியில் கணக்கு பாப்பா இனிப்பு தோசை சுட்டுக்கிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இது அவங்களுக்கு ஆளுக்கு 2. இது சின்ன பிள்ளைக்கு. பிள்ளைக்கு இது எனக்கு. இப்போ வந்து நான் பொடி சாப்பிடுவேன், அதனால் இது எனக்கு பொடி. இனிப்பு தோசைக்கு பொடி வேண்டியில்லை, இருந்தாலும் எனக்கு பொடி பிடிக்கும், அதனால் நான் பொடி போட்டுக்கிறேன். அதேமாதிரி அவங்க பொடி போட்டு சாப்பிட மாட்டாங்க இனிப்பு தோசைக்கு. இவங்களும் போட்டு சாப்பிட மாட்டாங்க. சின்ன பையனும் போட்டு சாப்பிட மாட்டான். சரி, தோசை எப்படி இருக்குன்னு நம்ம முதல்ல தின்னு பார்த்துருவோம். சூப்பராக இருக்க. இதுக்கு பொடி வேண்டியில்லை. இதுக்கு பொடியே வேண்டியில்லை. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. கோதுமை மாவு வாங்கியாந்து, கோதுமை மாவு வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்கிட்டு வந்தாலும் சரி, அப்படியே இனிப்பு போட்டு தோசை ஊற்றுனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த குளிருக்கு நான் அதனால் வந்து இனிப்பு தோசை சுட்டேன் சாப்பிடுவோன்னு. சூப்பர், பிரமாதமாக இருக்குது, நல்லாயிருக்கு. நல்லா சாப்பிட்டு பார்க்கணும். சூப்பராக இருக்குது. நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்குது. குளிருக்கு இது வந்து இனிப்பு தோசை தின்னாண்டா சூப்பராக இருக்குது. நான் குளிருது, ஒரே பனி பெய்தா, குளிருது ஒரே, அதனால இனிப்பு தோசை ஊற்றிட்டு வந்தேன். சூப்பராக இருக்கு, நல்லா இருக்க. சூப்பராக இருக்கு. இது மாதிரி சுட்டு சாப்பிடலாம். அப்படியே நல்லா டேஸ்டாக இருக்குது. வாயில் எடுத்து வச்சாலும் நல்லா இனிப்பு அப்படியே ஊறுது. அப்பா, பனிக்கு வேற பனி பெய்யுதுன்ட்டு தொப்பி போட்டுக்கிட்டேன் தலையில். இல்லைன்னா ஒன்று அப்படியே குளிர் தாங்கல. அது பொடி கொஞ்சோண்டு தொட்டு தின்னு பார்ப்போமா?
பொடி வேண்டாம், பொடி நல்லா இல்லை. நீங்களே இந்த வெறும் தோசைங்கிறத சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குடியா.